ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தம்ப்நெயிலே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி எடிட் பண்ணுறோன்னா, அதாவது பேக்ரவுண்ட் பிளர் அந்த எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மகிட்ட இருக்க ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு நம்ம பிக்சர் மட்டும் தெரிகிற மாதிரி எப்படி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்சீட். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கூகுளோட ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு ஸோ ப்ளஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நம்ம பிளர் பண்ணுற போகிறோம். ஓகேவா? பிக்சரில் இருக்க நானும் அந்த சேவல் மட்டும்தான் தெரியும். டோட்டல் பிக்சர் வந்து சுற்றில் இருக்க எல்லாத்தையும் பிளர் பண்ண போகிறோம். அதுதான் அந்த எஃபெக்ட்டு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டூல்ஸ் போய்க்கிங்க. டூல்ஸ் போயிட்டு லென்ஸ் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? லென்ஸ் பிளரை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஒரு சென்டர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. 3 கோடு மாதிரி கொடுத்து வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. அதில் பிளர் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து 100 வச்சுக்கோங்க. பிளர் ஸ்ட்ரென்த் 100. தென் அடுத்து டிரான்சிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை 0 பண்ணிக்கிங்க. ஓகேவா? டிரான்சிஷன் 0 பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த சர்க்கிளை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக்கி, ஓகேவா, சின்னதாக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சின்னதாகிடுச்சா? ஃபுல்லாக பிக்சரோட கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த சர்க்கிளை பிக்சரோட கீழே ஃபுல்லாக கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இமேஜ் பிளர் ஆகிடுச்சா? ஓகேவா? இப்போ ஓகே பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் போங்க. டபுள் எக்ஸ்போசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே லாஸ்ட்டில், அதை கொடுங்க. டபுள் எக்ஸ்போசர். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கொடுத்து பிக்சரை ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சேம் பிக்சரை மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதே பிக்சரை ரீஅப்லோட் பண்ணிவிட்டு ஸோ பிக்சர் வந்து கரெக்டாக ஷேப் வந்து டைரெக்ஷன் எல்லாம் கரெக்டாக வைக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் அலைன் பண்ணிவிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும், அது கொடுத்து ஒப்பாசிட்டி 0 வச்சுக்கோங்க. இல்லாட்டி பிக்சர் வந்து டல்லாக இருக்கும். இதை ஒப்பாசிட்டி 100 வைக்கும்போது பிக்சர் பிரைட்டாக ஃபுல் பிக்சர் வந்துடும். ஓகேவா? 100 வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், ஒரு ஐ பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 லேயர் மாதிரி வச்சு ஒரு ஏரோ பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா அன்டு, ரீடு, ரிவர்ட்டு அண்ட் வியூ எடிட்ஸ்ன்னு இருக்கும். எடிட்ஸ்குள்ளே வியூ எடிட்ஸ்குள்ளே போயிட்டு டபுள் எக்ஸ்போசர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரீஎடிட் கொடுங்க. சென்டரில் டெலிட் இருக்கும், எடிட் இருக்கும். எடிட் போங்க. எடிட்டுக்கு போன பின்னாடி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒப்பாசிட்டி வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏரோ கொடுத்துருப்பாங்க. ஒன்று அப் ஏரோ, ஒன்று டவுன் ஏரோ. டவுன் பண்ணிங்கன்னா எக்ஸ்போசர் குறையும். நீங்கள் 100ல் வச்சுக்கோங்க. ஓகேவா? 100ல் வச்சுட்டு பிக்சரோட எந்தெந்த இடமெல்லாம் வந்து நீங்கள் பிளர் பண்ண மாட்டிங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். அதாவது என்னோடய உருவத்தையும் அந்த சாவலோட உருவத்தையும் மட்டும் நான் இதில் டச் பண்ணணும். டச் பண்ணால் அப்படி ரெட் கலர் மாறுது, தெரியுதுங்களா? எதை நான் பிளர் பண்ண வேணாமோ அதை மட்டும்தான் நான் இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ என்னோடய ஹோல் பாடி, ஹெட்டு அண்ட் அந்த சேவலை வந்து ஃபுல்லாக நான் அதில் டச் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்சர் தெரியுதா? ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், மற்ற எல்லாமே பிளர் பண்ணணுமா? அப்போ இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுன்னு பாருங்கள். இது முடிஞ்சிருச்சு, ரெட் கலராக மாறிடுச்சா? அப்போ இந்த இடம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போசரை வந்து டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா 75, 50, 25 0 ஆயிடுச்சா? 0 ஆன பின்னாடி இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா இடத்தையும் ஜூம் பண்ணி கிளியர் பண்ணணும். அதாவது கரெக்டாக வந்து இந்த ஃபோட்டோவோட மார்க்கிங் எல்லையெல்லாம் மார்க் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி இந்த இடமெல்லாம் இப்படி வந்து தேய்ச்சிங்கன்னு ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பிரைட் ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக எந்தெந்த ஏரியா வந்துட்டு பிளர் ஆகணுமோ அந்த ஏரியாவை மட்டும் இந்த மாதிரி கிளியர் பண்ணணும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக டச் பண்ணணும் ஏரியாவெல்லாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒர்க்கு தான். ஸோ ஜூம் பண்ணி தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜூம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபுல்லாக அந்த ஏரியாவெல்லாம் அவுட்ரு லைன் எல்லாமே எனக்கு பிளர் பண்ணியே ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அந்த
எந்த இடம் வேணுமோ அதை நீங்கள் பிளர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். எக்ஸ்போசர் 0 வச்சுட்டு ஸோ எரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹோல் பிக்சர் நீங்கள் பொறுமையாக பண்ணணும். மறந்துருந்து நீங்கள் ஃபுல்லாக எதுவும் இமேஜை டச் பண்ணிங்கன்னா இமேஜ் எரேஸ் ஆகிடுறதில்ல. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஜூம் எவ்வளோ வேணால் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிங்க. ஓகேவா? எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக ஆப்ஜெக்ட் விட்டுட்டு அது சுற்றில் இருக்க ஏரியா மட்டும் ஃபுல்லாக ப்ளர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்லோவாக வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹோல் இமேஜை ப்ளர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் கொடுத்தேன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் ஏரியாவும் ப்ளர் ஆகிடுச்சு. இப்போ பிக்சர் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் இருந்த பிக்சருக்கும் இந்த பிக்சருக்கு வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த பிக்சர் வந்துட்டு பின்னாடி வந்து மரங்கள்லாம் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இப்போ இருக்க பிக்சரில் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நானும் அந்த சேவல் மட்டும்தான் தெரியும். மற்ற எல்லா இடத்தையும் நம்ம ப்ளர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம பார்த்தோம். இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கிங்க. இதில் இன்னொரு விஷயம் பண்ணலாம். இந்த பிக்சரை இன்னும் நம்ம லுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து டூல்ஸில் போயிட்டு டியூன் இமேஜ்னு மேலே ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? டியூன் இமேஜ் கொடுத்து அதில் நீங்கள் வந்து பிரைட்னஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுத்தோன்னா கலர் லுக்கு வரும். ஓகேவா? கான்ட்ராஸ்ட்டு சேச்சுரேஷன் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா கலர் லுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கி அந்த லுக்கு அதிகமாக இருக்குது. கலர் அதிகமாகும். ஓகேவா? ஆம்பியன்ஸ் பார்த்துட்டு லுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஆம்பியன்ஸ் வச்சுக்கோங்க. ஹைலைட்ஸை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்குங்க. ஸோ ஆம்பியன்ஸ் ரொம்ப வேணாம், ஓரளவுக்கு இருந்தால் போதும். தென் ஹைலைட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சு ஷேடோஸை குறைச்சிக்குங்க. ஷேடோஸ் அண்ட் வார்ம் வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா பிக்சர் லுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பிக்சர் ஒன்று இருந்ததை விட இப்போ லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ப்ரீவியஸ் பிக்சர், இது இப்போ எடிட் பண்ண பிக்சர். ப்ரீவியஸ் பிக்சர் பாருங்கள், பின்னாடி எல்லாம் கல் மரமெல்லாம் நிறைய தெரியும். இப்போ இருக்க பிக்சரில் டோட்டலாக ப்ளர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த ஃபோட்டோக்குன்னு இல்லை, நீங்கள் மற்ற ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் எடுக்கிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது எடுக்கிறீங்க, அந்த மாதிரி பிக்சரில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னா அந்த இதை ஃபுல்லாக நீங்கள் கிளியர் பண்ணணும். இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வேணும் அந்த பிக்சரில் இருந்துன்னு நினச்சா கூட இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.